சண்முகா மருத்துவமனை வேளாண்மை இயக்குனர் மருத்துவர் பா பன்னீர்செல்வம் ஐயா அவர்களின் வாழ்த்துறை வழங்க வருகிறவர்களை வரவேற்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஒரு அருமையான ஐம்பது விழா 18வது சங்கம் நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்னுடைய உடன்பிறப்பு நண்பர் கோவிந்தராஜ் அவர்களே, இந்த மேடையிலே அமைந்திருக்கின்ற எங்களுடைய மருத்துவ அண்ணர் டாக்டர் கிருஷ்ணசெட்டி அவர்களே, எங்களுடைய குடும்ப நண்பர் முருகேஷ் பூபதி மற்றும் லக்ஷ்மணன், இன்னும் மேடையில் அமைந்திருக்கின்ற அத்தனை சான்றோர்கள் பெருமக்களுக்கும், மேடையின் கீழ் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த பத்திரிகையை பார்த்தாவே கொஞ்சம் மயக்கம் வருது. நான் அநேகமா சேலத்தில் இருக்கிறவங்க இந்த சார் பட்டியல் எடுத்தவங்களுக்கு இது கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஈஸி உட்கார்ந்த இடத்துல நம்முடைய பொதுமக்களுடைய அட்ரஸ் எடுத்து எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவ்வளவு பேரையும் அழைத்து இந்த விழாவினை அவர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் யூனிக் அகாடமி, அது யூனிக்காகத்தான் இருக்கும் என்பதை அவர் ஒவ்வொரு முறையும் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதில் இந்த நிகழ்வுகளிலே மிக முக்கியமான நிகழ்வு இந்த திருக்குறள் நிகழ்வு. 1330 அருங்குறளும் 1000தோடு பகர்ந்தவன் போய் ஒருத்தர் கேட்க வாய் உலகோ நூல் உலகோ என்று ஒரு பாடிய பாடலை நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ நூல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 1330 குறளையும் ஒரு முறை படித்து விட்டால் ஆயிரக்கணக்கான நூல்களை நாம் படித்ததற்கு சமம் என்பதைத்தான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொதுவான கருத்து. அதனுடைய அடிப்படையிலே இந்த அவர்கள் இந்த நிகழ்வு தொடங்கி இருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய. இங்கெல்லாம் நாம் கலந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒன்றிணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அன்புதான் காரணம். இப்படிதான் ஒரு முறை காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய வீட்டுக்கு ஒரு பெண்ணும் இன்னொரு குழந்தையும் கூட்டிட்டு வந்து நான் முதலமைச்சரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப அந்த காவலர் அவங்க உள்ள விடல, இல்லை நான் பார்த்தே ஆகணும்னு அந்த பொண்ணு அடம் பிடிச்சிச்சு. உடனே காமராஜருக்கு அந்த சத்தம் கேட்டு வெளியே வந்து என்ன பண்ணார், இல்லைங்க உங்களை பார்க்கணுமா இது அப்படின்னு, நான் விடல அப்படின்னு. இல்லை வர சொல்லு, என்னம்மா உனக்கு, இல்லை என் பொண்ணுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும், மொத்தம் 16 ரூபா, அது உங்ககிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். முதலமைச்சர்கிட்ட வீட்டுக்கு போய் 16 ரூபா கேட்டு அந்த பொண்ணு நிற்கிது. உடனே அந்த பாதுகாவலர் சொல்ல, ஐயா கொடுத்துடாதீங்க, இது மாதிரி சொல்லிட்டு ஏமாத்திட்டு போகும், பரவாயில்லப்பா என்று சொல்லி தன்னுடைய, ஏன்னா அவரு வச்சிருக்கிறது 20-30 ரூபா தானே, முதலமைச்சர் 16 ரூபா எடுத்து கொடுக்கல. அந்த 16 ரூபாயை வாங்கி கொண்டு அந்த பெண் போய்விட்டால் 2 நாள் கழிச்சு மீண்டும் அந்த பொண்ணு வருது. வந்த உடனே அந்த காவலர், பார்த்தீங்களா ஐயா அந்த பொண்ணு நீங்க காசு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் வந்துருச்சு காசு வாங்குறதுக்கு அப்படின்னு. உடனே இல்லை என்னன்னு கேட்போம், வர சொல்லுங்க. வந்தது, என்னம்மா, இல்லையா நீங்க 16 ரூபாய் கொடுத்தீங்க, நான் ஸ்கூலுக்கு போனேன், ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டேன், 14 ரூபாய் தான்னு சொன்னாங்க. அப்ப 2 ரூபா மீதி ஆயிடுச்சு, அதை உங்ககிட்ட நான் 14 ரூபாய் என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டிட்டு மீதி 2 ரூபாயை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனான்னு வந்தேன். அப்படியே நினைச்சு பாருங்க, அன்றைய முதலமைச்சர், அன்றைய அரசியல், அன்றைய மக்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் நம்ம ஆரம்ப காலத்தில். இன்னைக்கு எப்படி, நான் அரசியல் பேச விரும்பல, ஆனா என்ன நடக்குது என்றே இந்த தமிழகத்தில் தெரியும். இந்த திருக்குறளை பற்றி மீண்டும் சொல்ல வேண்டும் என்றால் அவை பாட்டியும் மற்ற சான்றோர்களும் பேசிய கருத்துக்களை எல்லாம் சொல்லணும். கடுகை துடைத்து எழுகடலை புகட்டி குறுக தரித்த குரல். ஒரு கடுகை எடுத்து உள்ள போட்டா எப்படி அவ்வளவு குறுக தரித்தலாம். அதையும் மீறி அடுத்த ஒரு சிறப்பு பாராட்டு, அணுவை துளைத்து எழுகடலையும் புகட்டி குறுக தரித்த குரல். ஒரு அணு, அதாவது 1 கிலோ என்று சொன்னால் அதை 1000ல் 1 உடைத்தோம் என்றால் அதை நாம் மில்லிகிராம் என்று சொல்லுவோம். அந்த மில்லிகிராமை 1000ல் 1 உடைச்சோம்னா மைக்ரோகிராம் என்று சொல்லுவோம். அந்த ஒரு மைக்ரோகிராமை 1000ல் 1 உடைச்சோம்னா நானோகிராம்னு சொல்லுவோம். அந்த நானோகிராமையும் 1000ல்
சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி என்ற ஒரு துறை எல்லா துறைகளிலுமே மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக மருத்துவத்துறைக்கு உயிர் காக்கும் துறையாக அது மிகவும் சிறப்பாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நம்முடைய அண்ணார் முருகேஷ் கோவி அவர்களிடம் பேசும்போது சொன்னார், அவர் டிஷ்யூ கல்ச்சர், அவர் வைஸ் சான்சலர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருந்ததுனால அந்த விவசாயம் சார்ந்து ஒரு தொழிலை தொடங்கி யாருமே செய்ய முடியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே 6 இடங்களில் இருக்கக்கூடிய இந்த லேப்ல அவர் நடத்துறது ஒன்று, அவர் இங்கே கலந்து கொள்வது நமக்கு எல்லாமே பெருமை. அதனால அவரை நான் பாராட்டுகிறேன். அதே மாதிரி தான் நம்முடைய ஒவ்வொருவரை பற்றியும் தனித்தனியாக நம்ம டாக்டர் கிருஷ்ணசெட்டியை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னா, அவர் அநேகமா நம்ம மாவட்டத்திலேயே முதல்ல மாஸ்டர் டிகிரி முடிச்ச ஒரு பிசிஷியன், மருத்துவ துறையில அவருடைய கிளினிக் ஆரம்பிச்ச காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பசங்க. அப்ப நிறைய பேர் அவர்கிட்ட டைம் கிடைக்காம 2வது ஷோ சினிமாவுக்கு போயிட்டு 1:30 மணிக்கு வந்துதான் அவரை பார்ப்பாங்க விடிய காலம். அவ்வளவு ஒரு மருத்துவத்துறையிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அவ்வளவு கடுமையாக உழைத்தார். ஆனா எனக்கு என்ன ஒரு பொறாமைனா, அப்படி உழைச்ச ஒருத்தர் இன்னும் சின்ன பையனாட்டமே இருக்கிறாரு அப்படிங்கிறத எனக்கு அவரை கண்ட போதெல்லாம் மருத்துவ துறையில, ஏன்னா நானும் டாக்டர் அவரும் டாக்டர், அதுல ஏதாவது ஒரு பொறாமை வந்திருந்தா பரவாயில்ல, அதுல வரல. ஏன்னா அவர் எனக்கு ஆசான் மாதிரி. ஆனா அவருடைய அந்த இளமை தோற்றமும் சிரிப்பும் புன்சிரிப்பும் அது எங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறது. எதுவுமே அவர் சொல்லிக் கொடுக்காமையே அவரை பார்த்தாலே இன்னும் நாமளும் உழைக்கணும், வயசானாலும் நிறுத்தக்கூடாது. கேட்பாங்க, டாக்டர் உங்களுக்கு எல்லாம் எப்பதான் ரெஸ்ட்னு. நாங்க எல்லாருமே சொல்றது ஒரு பதில் தான், எங்களுக்கு ஒரே ரெஸ்ட் தாங்க, எப்ப நாங்க இறந்த பிறகுதான் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், சான்றோர்கள், எல்லா துறையை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் அன்போடு நம்முடைய யூனிக் அகாடமி தனிப்பட்ட முறையிலே போன் மூலம் தொடர்பு கொண்டு வந்து நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிற விதம் ஒவ்வொரு தடையும் அவருடைய நிகழ்ச்சிகள் மிகச் சிறப்பாக நம்முடைய சேலம் மாநகருக்கு ஒரு பெருமை தருகிறது. இது வெறும் அகில தமிழக தமிழ் சங்கம் மட்டுமல்லாமல் அகில இந்திய தமிழ் சங்கம் மட்டுமல்லாமல் யூனிக் அகாடமியும் இணைந்து இதோடு நடத்துகிறது. இன்றைக்கு மாலை நிகழ்ச்சி இன்றைக்கு அநேகமா 12 மணி நேரம் தொடர்ந்து, காலை 9க்கு ஆரம்பிச்சது இரவு 9க்கு தான் முடிய போகுது. அதனால நீங்க எல்லாம் உங்க உடலையும் மனதையும் தயார் செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை முழுமையாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து வாழ்த்துறை வழங்க அழைத்தமைக்கு